அகிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடிகளை ரீபாட் பண்ணுறப்ப வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த மரக்கன்றுகளுக்கு மண் கலவை பார்க்கலாம். ஒரு பங்கு தோட்ட மண் எடுத்திருக்கேன், ஒரு பங்கு கோகோபீட், ஒரு பங்கு எரு. அந்த எருவில் ஆட்டு எரு பாதியும் மாட்டுவோட சாண எரு பாதியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மண்புழு உரம் இந்த முறை போடலை, ஆட்டு எரு கிடச்சதுனால. அடுத்து ட்ரைகோடர்மா வெரிடி வேப்பம் பின்னாக்கு கலந்துருக்கேன். முட்டையோடு தூள், சாம்பல், டீத்தூள் வேஸ்ட் இதெல்லாம் கலந்துருக்கேன். காஞ்ச இலைகள் இருந்தாலுமே இதில் கலந்துக்கலாம். இந்த மண் கலவையை ரெடி பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. இப்போ இதில் செடி வைக்கலாம். முதல்ல இந்த பையை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பையை வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கிறோன்னு ட்ரை பண்ணி வேர் எதுவும் அருந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பையில் இருக்கிற துவாரம் வழியாக கூட வேர் வெளியே வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அதில் நல்லா ஈரப்பதம் இருக்கணும். இப்படி ஈரம் இருந்தால் இந்த மண்ணை நம்ம லூஸ் ஆக்கி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன் இந்த மாதிரி எடுக்கிறேன்னா, நர்சரியிலேருந்து வர்ற அந்த மண் ரொம்ப களிமண் மாதிரி இறுக்கமாக இருக்கும். வேர் எல்லாமே இறுகி அதிலையே சுற்றி இருக்கும். நம்ம இதை கொஞ்சம் வேரை லூஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம பாட்டில் இருக்கிற மண்ணோட சீக்கிரமாக அந்த சல்லி வேர்கள் மிங்கிலாகி செடி சீக்கிரம் உயிர் பிடிச்சிக்கிறோம். அதுக்காக மெயின் வேரை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். சுற்றியே லூஸாக இருக்கிற அந்த மண்ணை மட்டும் கொஞ்சமாக எடுத்துருங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ செடி சீக்கிரமாக உயிர் பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கிறப்போ எனக்கு வேறு அருந்துருங்கன்னு பயமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை இன்னொரு செடியில் பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சா நல்லா அழுத்தி விட்டுருங்க. மேலே கொஞ்சம் மண் போட்டு மூடிடலாம். இதை நம்ம தண்ணி ஊற்றுறப்ப இன்னும் கூட மண் இறுகி கொஞ்சம் கீழே போயிடும். அப்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். மேலே ஒரு 2 இன்ச் அளவுக்கு இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம உரம் போடுறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் இருக்கணும். அதனால் மேல் மட்டம் வர மண்ணால் நிரப்பாமல் கொஞ்சம் இடம் விட்டே வைங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இந்த பாட்டிங் மிக்ஸ் ஆட்டு எருவும் கலந்துருக்கிறனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். செடி நல்லா வரும். இது 20 லிட்டர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பக்கெட்டில் தான் மரக்கன்றுகளை வைக்கணும். அடுத்தது இது அருநெல்லிக்காய் நாற்று. அந்த மெத்தட்லேயே வச்சுக்கலாம். இதுக்கு 25 லிட்டர் வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். அது வச்சு நல்லா அழுத்தி விட்டு மண்ணால் மூடி தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இப்போ இது ஒரு அழகு செடி. இதை பார்க்கலாம். இந்த மாதிரி மண் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், வேர் நிறையா இருக்குன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சு விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் ஊறிச்சுன்னா மண் லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மண்ணெல்லாம் லேசாக கரைஞ்சி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வச்சிங்கன்னா தண்ணியிலேயே மண்ணெல்லாம் கரைஞ்சிரும். இப்போ எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். மெயின் வேரை எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேலே இருக்கிற மண்ணை மட்டும் லூஸ் பண்ணி விடுங்க. போதும். இந்த மாதிரி வச்சிட்டோன்னா செடி சீக்கிரமாக நமக்கு உயிர் பிடிச்சி வந்துடும். செடி வைக்கிறப்போ நல்லா நடுவில் சென்டராக பார்த்து வைங்க. இந்த பாட்டில் மேலே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சு விடுங்க. தண்ணி ஊற்றிடலாம்.
எல்லா மரக்கன்றுகளையுமே நான் நட்டுட்டேன். மரக்கன்றுகள் எல்லாத்துக்குமே 20 லிட்டர் வாட்டர் கேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலைக்கு வந்து 10 லிட்டர் பக்கெட்டில் வச்சுருக்கேன். பொதுவாக அழகு செடிகளுக்கு நான் இந்த மாதிரி பார்ட்ஸ் தான் வாங்குறது. கமெண்ட்ஸில் இந்த செடிகளோட ரேட் சொல்லியிருந்தீங்க. இது வெள்ளை கொய்யா 80 ரூபா, இது சப்போட்டா 120, இது அருநெல்லி 30 ரூபா தான். இது சிவப்பு கொய்யா 150 ரூபா, இதுதான் கொஞ்சம் ரேட் கூடுதல் ஆயிடுச்சு. இது கருவேப்பிலை 30 ரூபா, இது சண்பகப்பூ நாற்று 80 ரூபாய். இது ஒரு அழகு செடி, இது 30 ரூபா தான். இது பாயிண்ட் செட்டியா 60 ரூபா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.